I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And நம்ம என்ன தீம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், who are blessed என்றதுல இன்னைக்கு part 2. Okay, a deep dive in the Beatitudes. Let us all read Matthew 5:4. Blessed are those who mourn, for they shall be comforted. தமிழ்ல வாசிக்கலாம். மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Mourn, துயரம் அப்படின்னா சாரோ, சேட்னஸ், ஒரு பெரிய கவலை. இட் மைட் பி ஓவர் டியூ டு அ லாஸ். ஓகே, நம்மளுக்கு பிடித்தவங்க இறந்து போகிறப்போ, இல்லை நம்மளுக்கு பிடித்தவங்க விட்டு போகிறப்போ, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர், ஒரு டிஸப்பாயின்மெண்ட், ஏதாச்சும் ஒரு நம்ம எதிர்பார்க்காத காரியம் நடக்கிறப்போ, ஒரு நம்மளோட ஹார்ட்டே உடைக்கிற மாதிரி ஒரு துயரம் நமக்குள்ளே வரும்ல. தட் இஸ் கால் தட் இஸ் வென் வி மோன்ல. அப்படியே கதறணும் போல இருக்கும், அப்படியே நம்மளை அடிச்சுக்கணும், நம்மளை something we feel so burdened, we feel so heavy. அப்படிப்பட்ட ஒரு sorrow, அப்படிப்பட்ட ஒரு துயரம். இன்னைக்கு if you have some kind of sorrow in your heart, if you are mourning, if you are crying, if you are like இசப்பா என்னால் முடியல, இதனால் இதுக்கு மேலே ஏற்றுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு தான் உங்களுக்கு சொல்கிறாரு, blessed are those who mourn, for they will be comforted. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நிறைய நேரத்தில் யூ மைட் நாட் ஹாவ் த கரேஜ். உங்களுக்கு அந்த எமோஷன்ஸை, அந்த துயரத்தை, அந்த சாரோவை வெளிப்படுத்துகிறதுக்கு உங்களுக்கு அந்த தைரியம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அந்த கரேஜ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு மாதிரி துவண்டு போன ஒரு மாதிரி நம்மான ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கலாம். அதனால நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தாமல் இருக்கிறீங்க. பட் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, இட்ஸ் ஓகே ஃபார் யூ டு மோர்ன், இட் இஸ் ஓகே ஃபார் யூ டு க்ரை, இட் இஸ் ஓகே ஃபார் you to let your heart out. Okay, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ அழு, பரவாயில்ல, நீ என் பிரசனத்தில் நீ அழு, நான் உன்னை தேற்றுவேன், நான் உனக்கு ஆறுதல் சொல்வேன் என்று தேவன் சொல்கிறார். when you cry, when you let the sorrow out, you let the Lord know your raw emotions. நீங்கள் அழும்போது, நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துறீங்க. நீங்கள் தெரியப்படுத்தும் போது ஒரு ஹெவன்லி ஹெல்ப் உங்களுக்காக வருது. தேவன் உங்களை ஆறுதல் செய்ய போகிறாராம். தேவன் உங்களை என்ன பண்ண போகிறார்? கம்ஃபர்ட் பண்ண போகிறார், தேற்ற போகிறார். ஓகே, நம்ம அழும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை எப்படி தேற்றுவாங்க, அதை காட்டிலும் ஒரு ஹெவன்லி ஹெல்ப் நம்மளுக்கு மேலேருந்து வரப்போகுது. ஹெவன்லி ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்டேட். அழுது கொண்டே இருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு ரெஸ்டோரேஷனை கொடுக்க போகிறாரு, உங்களை தேற்ற போகிறாரு, உங்களுக்கு ஆறுதல் தர போகிறாரு. அழுது கொண்டே இருக்கிற உங்களை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? உயர்த்த போகிறாரு. இஸ் கோயிங் டு டர்ன் ஆல் யோர் மார்னிங் இன்டு டான்சிங். உங்களோட எல்லா துக்க நாட்களையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். Keep praising the Lord. நீங்கள் தேவ நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. கஷ்டமாக தான் இருக்கும், அழுகையாக தான் இருக்கும், ரொம்ப சஞ்சலமும் தவிப்புமா இருக்கும். பட் இந்த நேரத்தில் கூட நீங்கள் தேவனை பார்த்து, என்னால் முடியல ஏசப்பா நீங்கள் சொல்லுங்களேன். He is going to come down for you. He is going to comfort you. அவர் உங்களுக்காக இறங்கி உங்களை ஆறுதல் செய்ய போகிறார். So do not worry, the Lord is by your side. Blessed are you. If you're crying today, the Lord is going to comfort you. Let us all pray. Jesus, we thank you for this beautiful day. ஆண்டவரே அப்பா, எங்களோட இருதயத்தின் நெருக்கத்தை அறிகிற தேவனே, இன்றைக்கு நாங்கள் கரத்தை உயர்த்துகிறோம். எங்களால் முடியல அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண. You comfort us, you lead us, you guide us, Father Lord. In Jesus' name I pray, Master. Amen. Amen. God bless you. Have a great day.